ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு டெக்னாலஜிஸ் இன் தமிழ் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேராக வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விண்டோஸ் 10ல் ஸ்க்ரீன் சேவர் எப்படி செட் பண்ணுறதுன்ட்டு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தட்ஸ் தான். ஸ்டார்ட்டில் போய்க்கோங்க. ஸ்டார்ட், அதாவது லெஃப்ட் சைடில் இந்த பட்டன் இருக்கும்ல, விண்டோஸ் பட்டன், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பவர் ஆப்ஷன் கொடுத்துருப்பான். செகண்ட் வந்து மவுஸ் ஆரோ கொண்டு போனீங்கனாலே காமிக்கும். செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ விண்டோஸ் செட்டிங்ஸ் இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலைசேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பான். அதாவது ஃபஸ்ட் லைன்லேயே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இருக்கும் பர்சனலைசேஷன்னு. ஒருவேளை நீங்கள் எப்படி வச்சுருந்தீங்க, மினிமைஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டும். ஸோ பர்சனலைசேஷனில் போய்க்குங்க. பர்சனலைசேஷனில் போனீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இதில் தேர்ட் ஆப்ஷன் வந்து லாக் ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுத்துருப்பான். மூணாவது ஆப்ஷன். அதில் போய் லாக் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிங்கன்னா லாக் ஸ்க்ரீன் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கடைசி போயிருங்க. கடைசியில் போனீங்கனாலே ஸ்க்ரீன் சேவர் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதுதான் ஸ்க்ரீன் சேவர் விண்டர். இதை பார்த்துருப்பீங்க. விண்டோஸ் 7 இதில் எல்லாம் இருக்கும். ஸோ இது மாதிரி நல்லா இருக்கும். நல்லா இருந்துச்சுன்னா எதுவுமே ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ நம்ம இதை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 3D டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3D டெக்ஸ்ட்டை நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம டெக்ஸ்ட்டை எப்படி மாற்றுறது அப்படின்னா அதுக்கு நிறைய செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸில் போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் கொடுத்துருப்பான். அடுத்து கஸ்டம் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பான். இதில் போயிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ டைப் பண்ணலாம். ஆக்சுவலாக நான் தமிழ்னு வர்றதுக்காக நான் இந்த மாதிரி டைப் பண்ணியிருக்கேன். டைப் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் சூஸ் ஃபாண்ட்டில் போயிட்டு நம்ம ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணணும். ஃபாண்ட் இப்போ நான் தமிழில் டைப் பண்ணியிருக்கனால தமிழ் ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து ரொட்டேஷன் டைப் கொடுத்துருப்பான். எதாவது என்ன ஸ்பின் டைப்பா சீசா டைப்பா அப்படின்ட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பான். இதில் உங்களுக்கு எது தேவையோ அது வச்சுக்கலாம். இப்போ இந்த இதில் டைப் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் வந்து எப்படி வந்து ப்ரிவியூ இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம டைப் பண்ணிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் இதில் போய்ட்டு ப்ரிவியூ அமுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன டைப் பண்ணியிருக்கோமோ அந்த இது வந்துடும். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து இந்த டைமிங் வந்து நம்ம 1 நிமிஷம் வேணுமா 2 நிமிஷம் கழித்து வரணுமா, அதாவது ஸ்க்ரீன் சிஸ்டம் ஆனில் இருக்கும்போது நம்ம எந்த யூஸும் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் 1 நிமிஷம் கழித்து, அதாவது டிஃபால்ட்டாக 1 மினிட் கொடுத்துருக்கான். நம்ம எத்தனை நிமிஷம் வேணாலும் செட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் அது மாதிரி கூட செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சிஸ்டத்தை நம்ம ஒர்க் பண்ணவே இல்லை, சிஸ்டம் ஆனில் இருக்குது அப்படின்னா கரெக்டாக அந்த டைமிங்கில் இந்த இது 3D டெக்ஸ்ட்டு வச்சுருந்தோம்னா 3D டெக்ஸ்ட் வரும். அப்படி இல்லைன்னா அடுத்து பிளாங்க்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எம்டியாகவே இருக்கும். ஸ்க்ரீன் எதுவுமே இருக்காது. ஸ்க்ரீன் ஆஃப் ஆன மாதிரி உங்களுக்கு காமிக்கும். வேறு ஒன்றும் செய்யாது. ப்ரிவியூ பண்ணால் காமிக்கிறேன். இப்படி இருக்கும் பிளாங்காக. சரிங்களா? ஸோ தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பபுள்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம உங்களுக்கு தெரியும் அந்த குழந்தைங்க விளாடுவாங்கள்ல விட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ காமிக்கிறேன். இந்த மாதிரி பபுள்ஸ் வரும். பார்க்க அழகாகவும் இருக்கும். நம்ம பேக்ரவுண்டு வந்து பிளாக் ஆயிரும். ஸோ இது ஒன்று பபுள்ஸ் ஒன்று. ஆஃப்டர் தட் வந்து மிஸ்டிஃபின்னு ஒன்று வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நான் ப்ரிவியூ காட்டுறேன். இதுதான் அது. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஃபோட்டோஸ் அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஃபோல்டர் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபோட்டோஸ் வச்சுருப்போம், ஃபேமிலி ஃபோட்டோஸ் வச்சுருப்போம், குழந்தைங்க ஃபோட்டோ வச்சுருப்போம். அதெல்லாம் வந்து ஸ்லைட் ஷோ மாதிரி வர்றதுக்கு வந்து இதில் வந்து செட்டிங் பண்ணிக்கலாம். அதாவது ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிவிட்டு செட்டிங்ஸில் போயிட்டு யூஸ் பிக்சர் ஃப்ரம் அப்படின்னே இருக்கும். போய் ப்ரௌஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எதில் ஃபோட்டோக்குன்னு ஒரு ஃபோல்டர் போட்டு வச்சுருப்பீங்களே, பாப்பா ஃபோட்டோ இல்லை பையன் ஃபோட்டோ அந்த மாதிரி எதாவது போட்டு வச்சுருப்பீங்க. அப்படி ஃபோல்டரை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே செலக்ட் ஆகிட்டு வந்துடும். ஆஃப்டர் தட் வந்து இதெல்லாம் மீடியமாகவே இருக்கட்டும், இதெல்லாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை. சேவ் அப்படின்னு கொடுத்துட்டு வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன ஃபோட்டோஸ் வச்சுருக்கீங்களோ அது ஃபுல்லாமே லோடாக ஆரம்பிச்சிடும் ஸ்லைட் ஷோ மாதிரி. அதுவும் அந்த டைமிங் பொறுத்து, இந்த டைம் செட் பண்ணுறோம்ல இதை பொறுத்து தான். ஸோ அடுத்த ஆப்ஷன் வந்து ரிப்பன் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இப்படி கலரிங் வந்துகிட்டே இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிள். ஸோ இது வந்து டைமிங் செட் பண்ணுறது இதுதான் முக்கியம். இல்லை எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னா நன் கொடுத்துட்டு அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. அந்த இனிமேல் ஸ்க்ரீன் சேவர் வந்து ஒர்க் ஆகாது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.